உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஷாலுவை கடத்தினது யாருங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. பல்விந்தர். பல்விந்தரா? பல்விந்தர் தான் ஷாலுவை இப்ப கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்கான். ராணு, என்னாச்சு? ஏன் திடீர்னு இருமுற? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நேஹா, தண்ணி எடுத்துட்டு வா. ராணு, இருமலா? இவ்வளவு சீக்கிரம் பரவுதா என்ன? பாத்து. இருமல் இல்லைங்க, இது திருட்டு. கிட்னாப்பிங் பத்தி இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருமல் நின்று போச்சுல? இது ஒரு பழைய டெக்னிக் தான். ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். யூ மீன் ஷாக் தெரப்பி இன்ஸ்பெக்டர்? ஆனா அதால விக்கல் தானே நிக்கும். இங்க இருமல் சில நேரம் இதுவும் சரியாகும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், பல்விந்தர் தான் கிட்னாப்பர். ஆனா இப்ப அவன் ஷாலுவை கூட்டிட்டு எங்க போயிருக்கான்னு தான் தெரியணும். லக்ஷ்மி அவனை தான் பார்க்க போயிருக்கா. அதாவது ஷாலுவை காப்பாத்த பணத்தோட போயிருக்கா. அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி ஷாலுவை காப்பாத்த அங்கதான் போயிருக்கணும். ஆமா, பல்விந்தர் திரும்பி வந்த விஷயத்த முதல்லயே நீங்க சொல்லி இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். ரிஷி லக்ஷ்மி கல்யாணத்தை தடுக்க அவன் என்னெல்லாம் பண்ணான். முதல்லயே சொல்லி இருந்தா சரி, விடுங்க. இன்ஸ்பெக்டர் ராகேஷ் எல்லாம் பார்த்துப்பாரு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. டோன்ட் வரி. என் டீம் ஷாலு பல்விந்தர் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. அவன் ஷாலுவை கூட்டிட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாவதான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க. 1 மணி நேரத்துல பல்விந்தர் அப்புறம் அவனோட கேங் எங்களோட பிடியில இருப்பாங்க. பாரு, உனக்கு லக்ஷ்மி தெரியறாளா? லக்ஷ்மி வண்டியில இல்ல மனுஷ்கா. நல்லா பாத்தியா? உனக்கு சந்தோஷமா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டா நான் அவ கிடைக்கல. எல்லா ரோட்லயும் பார்த்தேன். அப்படியே கிடைச்சிருந்தா நீ எங்க இமேஜின் பண்றியோ அவ அங்கதான் உட்கார்ந்து இருந்திருப்பா. I'm sorry. No, you're not sorry மலிஷ்கா. நீ சும்மா பேச்சுக்கு சொல்ற. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் சொல்ல மாட்டேன். நான் சாரி சொல்ல மாட்டேன். எனக்கு ஜெலஸா தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் நான் சாரி கேட்க மாட்டேன். விடு என்ன உனக்கு? ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன் அட்வைஸ் எல்லாம் நீ உன் அண்ணனுக்கு கூட சரியா? அவனால தான் என்னோட நிலைமை எப்ப பாரு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. அவன் என்னோட போனை கட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. உன் அண்ணன் இருக்கானே, நிஜமாலே என்னால அவனை புரிஞ்சுக்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த பையன் இவன் இருக்கானே, இந்த ரிஷி, உண்மையிலே என்னால. அட, இவன் எப்ப கார் ஓட்ட கத்துக்கிட்டா? யாரு சொல்ற? டே முட்டா பையா, லக்ஷ்மியை தான் நான் சொல்றேன். இங்க நம்ம லக்ஷ்மிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்டோல தான் சுத்துவா, இப்ப என்னடா கார் ஓட்டுறா. ரொம்ப ஜாலியா இருக்கா போல. ஷாலு, லக்ஷ்மிக்கு டிரைவிங் தெரியுமா? இல்ல, ட்ரக் தான் அவன் ஓட்டுவான். அப்படியா? ஹே ஹலோ, நீ எதுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்மள கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஐ நோ. அதே நேரத்துல கார்ல யார் இருக்காங்கன்னு தெரியும். யாரு? ரிஷி ப்ரோ. என்ன சொன்ன? இவன் என்ன சொல்றான்? நம்ம லக்ஷ்மி தானே இங்க கூப்பிட்டு இருந்தோம். ஏய், லக்ஷ்மிய கூட தானே வருவா. அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்துகிட்டு இருக்காங்க. குடு, ஒரு வேலை பண்றா. இவன் ரொம்ப பேசினானா வாயிலே போட்டு தள்ளு. நான் பாத்துக்கிறேன். அவளும் பேசினானா 2 பேரும் பாரபட்ச பக்கம் போட்டு. என்ன நீ ஒருத்தர சுட சொல்ற, வெட்ட சொல்ற? என்ன பண்ற நீ? முதல்ல டிசைட் பண்ண. நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம். உங்களை திரும்ப அடிக்கலாம் மாட்டோம். ஷாலு, நீயே எடுத்து சொல்லு. இல்ல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். மதர் ப்ராமிஸ். பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? இங்க என்ன கேமா விளையாடுறோம்? பல்லு ரிஸ்க் எடுக்க மாட்டான். ரிஸ்க் அவங்களுக்கு கொடுப்பான். இன்னைக்கு 2 பேரும் சேர்த்து வாயிலே வட சொல்றான். இன்னைக்கு லக்ஷ்மி விஷயத்தை நான் முடிக்காம விட மாட்டேன். முன்னாடி வராத, அங்கே நில்லு. பல்விந்தர், நீ அப்படின்னா நீதான் ஷாலுவ?
அப்படி போடு. இப்படிதான் என்ன பார்த்து நீ பயப்படணும். நான் ஒண்ணும் தனி ஆளு கிடையாது. என்கிட்ட உன் ஹீரோ வேலை காட்டாத. ஏன்னா இங்க நான் தான் ஹீரோ, புரிஞ்சுக்க. ஆனா நீ தான் என்ன தேவையில்லாம வில்லனாக்கி இருக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான்டா ஹீரோ. உண்மையான ஹீரோ கிட்ட தான் ஹீரோயின் இருக்கணும். எனக்கு ஹீரோயின் கிடைக்க போறா. அந்த லக்ஷ்மிக்கு கீழே இறக்குடா. லக்ஷ்மி கீழே இறங்க சொல்லு. இறங்க சொல்லுன்றல. லக்ஷ்மியா? ஆமா, லக்ஷ்மி தான். பின்ன என்ன மலிஷ்காவா? எனக்கு தேவை லக்ஷ்மி. முதல்ல அவளை கீழே இறங்க சொல்லு. லக்ஷ்மி இன்னும் இங்க வரலையா? மேடம், நீங்க என் ஆட்டோவே ஏரோப்ளேனா மாத்திட்டீங்க. சைலன்சர்ல ஆயில் லீக் ஆகுது. அட இப்போ உன்னோட ஆட்டோ ஓடுமா ஓடாத அத மட்டும் சொல்லு. இனிமே இது உங்க வேகத்துக்குலாம் ஓடாது. நீங்க போக வேண்டிய இடம் பக்கத்துல தான் இருக்கு. சரி நான் ஓட்டுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க பேசாம பின்னாடி ஏறி உட்காருங்க. நான் ஆட்டோ இல்ல ஓட்டுறேன். இல்ல மேடம், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். இல்ல ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். என்ன மேடம்? சாவியை கொடு. சாவியை கொடுன்னு சொன்னேன். கொடுங்க. உட்காரு. மேடம், கொஞ்சம் மெதுவாவே பார்த்து ஓட்டுங்க. எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ. என் சைலன்சரை காலி பண்ணிட்டீங்க. இனி சைலன்சர்ல அதிகமா சத்தம் வரும். மக்கள்லாம் அவங்களாவே ஒதுங்கி போயிடுவாங்க. மேடம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஆட்டோ ஓட்ட உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? நானே கத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு ரவுடி தான் காரணம். என் நெத்தில என்ன முட்டாள் எழுதிருக்கா? உன் வேலை என்கிட்ட காட்டாத, கண்ணை அழுத்திடுவேன். இந்த இடத்துல உன் மூளை செதறி போயிடும். லக்ஷ்மியை கூப்பிடு. இறங்க சொல்லு. லக்ஷ்மியவா? ஆமா. எங்க இருந்து கூப்பிடுறது? நானே அவளை தேடிக்கிட்டு இருக்கா. அவ எங்கேயும் கிடைக்கல. என்கிட்ட வச்சுக்காத, சீக்கிரம் கூப்பிடு. கார்ல இருக்கான்றது எனக்கு தெரியும். கார்லயா? ஏன் கூட வா. முதல்ல அவளை கீழே இறக்குடா. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொல்றேன்ல, நானும் தான் லக்ஷ்மியை தேடுறேன். அவ இன்னும் கிடைக்கலையே. நீ கேட்க மாட்டல. நான் அழுத்தணும்னு வச்சுக்கேன், இங்கே நீ செத்து போயிடுவ. உனக்கு சரி இரு, நானே இப்ப அவளை கூப்பிடுறேன். அவ வராளா இல்லையான்னு நீயே பாரு. லக்ஷ்மி, பல்விந்தருக்கு உன்னை பார்க்கணுமா? இப்ப வருவாரு. ஹாய் லக்ஷ்மி. லக்ஷ்மி பல்விந்தர். பல்விந்தர் லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்துட்டாளா? என்ன தெரியறாளா? இப்ப சந்தோஷமா? பாத்துட்டியா அவள? ஏதோ இடியட் மாதிரி பேசிக்கிட்டே போற. நானே லக்ஷ்மியை காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ எதுக்குடா இங்க வந்த? டேய், ஷாலுவை காப்பாத்த வந்தடா. பின்ன உன்னை பாக்குறதுக்காக வருவேன். ரிஷி ப்ரோ, நான் நீ எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்க? என்னோட மாமா வந்தாச்சு. சூப்பரா ஃபைட் பண்ணுவாரு. என்னோட மாமா உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி காமெடியா மாட்டிக்கிட்ட. ஷாலுவை கூட்டிட்டு போனா என்ன கொடுக்கணும் தெரியும்ல? 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன்ல, கொண்டு வந்தியா? இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஹலோ, என்ன? சரி. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? லக்ஷ்மியோட போனோட சிக்னல் கிடைச்சிருச்சு. லொகேஷன் அந்த ஆள் இல்லாத இடத்த தான் காட்டுது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போயிருக்கான்னா அப்ப பல்விந்தரும் அங்கதான் இருக்கணும். சரி, சீக்கிரம் இன்ஸ்பெக்டர், நானும் உங்க கூட வரலாமா? சரிங்க, பாருங்க, உங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. புரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிச்சு போயிடுவேன். அங்க லக்ஷ்மி, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஓகே, வாங்க. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.